நேத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாவு வந்து அரைக்கிறது கொஞ்சம் 7 மணி போல ஆயிடுச்சு. ஏன்னா, ஈவினிங் போல கொஞ்சம் ஒர்க்கு வீட்ல இருந்ததுனால, அதனால என்னால சீக்கிரம் வந்து அரைக்க முடியல. அதனால வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சு அரைச்சு வைக்கிறதுக்கு. 7 மணி ஆனோனே பார்த்தீங்கன்னாக்கா, அரைச்சு முடிச்சேன். அப்புறம் எல்லாத்தையும் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து மாவு எடுத்து தனித்தனி கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் கழுவி வச்சுட்டு, ஆ எல்லாத்தையும் தனித்தனியா வந்து ஃப்ரிட்ஜ்லயும் எடுத்து வச்சுருவேன். இட்லி மாவு வந்து பாதி வந்து பொங்குனதுக்கப்புறம், பொங்குறதுக்காக வந்து நம்ம தனியா ஒரு டப்பால வைப்போம்ல வெளில. அது மாரி தனியா ஒரு டப்பால வந்து வச்சுட்டேன். ஒரு சில்வர் பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். இது தீர்ந்தோன தான் நான் வந்து அந்த மாவு எடுத்து வெளில வச்சு நம்ம வந்து செய்றது. நான் வந்து எப்பவுமே செய்வேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேழ்வரகுக்கு கேழ்வரகு தோசைக்கு வேண்டி அரைச்ச மாவு வந்து ஒரே டப்பால வச்சிருந்தேன். ஆனா வந்து பொங்கிரும்னு பயந்துட்டு 2 டப்பால வந்து மாத்தி வச்சுட்டேன். அப்படி இருந்தாலுமே வந்து பொங்கிருச்சு. ரொம்ப பொங்கல. ஓரளவுக்கு பொங்கிருந்துச்சு. இல்லன்னா ஒரே டப்பால வச்சிருந்தா ரொம்ப பொங்கி கீழ ஊத்திருக்கும். நல்ல வேளை நான் வந்து 2 பாக்ஸ்ல வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி ஊத்தம்போது நான் வந்து ஒரு பாக்ஸ்ல மாத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, காலையில வந்து டீ போட்டு குடிச்சாச்சு. டீ போட்டு கொஞ்சம் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து டீ போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா, மணி வந்து ஒரு 5:30 இருக்கும். அந்த டைம்ல தான் வந்து டீ போட்டுட்டுருந்தேன். 2 நாளா மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கொஞ்சம் குளிராவே தான் இருந்துச்சு. அதனால வந்து சரி டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அதனால வந்து டீ குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாதம் வந்து கொஞ்சம் அடுப்புல வச்சுட்டேன். பசங்களுக்கு லஞ்ச் குடுத்து விட்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து வேலையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டீ குடிச்சு முடிச்சோனே இல்லைன்னா பிளாக் காஃபி போட்டு குடிச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ற வேலை பார்த்தீங்கன்னாக்கா, சாதம் வந்து அடுப்புல வச்சுர்றது. அதுக்கப்புறம் தான் வந்து அம் குழம்பு வைக்கிறது, மத்த மத்த வேலை பார்க்குறது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அ கிரேப்ஸ் வந்து இருந்துச்சு. பையனுக்கு வந்து கிரேப்ஸ் தான் வந்து ஸ்நாக்ஸ் குடுத்து விட்டேன். அதில வந்து கொஞ்சமா பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் நேரம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அது ஊறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, பாப்பாவுக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து மிளகாத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊத்தி வச்சிருந்தேன். குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இட்லி வந்து எடுத்தாச்சு. இட்லி வந்து எடுத்துட்டு, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியும் செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து தாளிச்சு வந்து கொட்டியாச்சு. தாளிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பாப்பாவுக்கு வந்து வாட்டர் பாட்டில்ல வந்து கொஞ்சமா வந்து நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி போட்டு குடுத்து விட்டுருந்தேன். பசங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டதுக்கப்புறம் வந்து தான் நான் சாப்பிட்டேன். ஆ எனக்கு வந்து ஒரு ராகி இட்லி வந்து ஒரு 3 இட்லி வந்து ஊத்திக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இட்லி நம்ம நார்மலா இட்லிக்கு இட்லிக்கு மாவு அரைப்போம்ல, அந்த மாவ விட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு.